அம்மா 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 நில்லுமா. அம்மா அம்மா நில்லுங்கம்மா. அம்மா அம்மா கொஞ்சம் நில்லுங்கம்மா. ஏமா இப்படி பண்ணிட்டீங்க? ஆமாம்மா, பாவமா அப்பா ரொம்ப நாள் கழிச்சு மனம் திருந்தி இப்பதான் நம்ம வீட்டுக்கு வந்திருக்காரு. நீ என்னம்மா பெட்டியை இப்படி கொண்டு வந்து வச்சுட்ட? அம்மா நான் இவ்வளவு தூரம் பிரச்சனை பண்ணது அவரை வீட்டை விட்டு அனுப்பணுங்கிறதுக்காக இல்லம்மா, புஷ்பாவை வீட்டை விட்டு அனுப்பணுங்கிறதுக்காக தான்மா. எனக்கு தெரியும் தம்பி. அப்புறம் ஏமா இப்படி பண்ணீங்க? எனக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்கலப்பா. அம்மா நான் தான் சொல்றேன்லம்மா, இது அந்த புஷ்பாக்காக பண்ணதுமா. நான் உங்களை தப்பா சொல்லல தம்பி. நீங்க எங்களுக்காக தான் எல்லாம் பண்றீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா இவர் இப்படி வந்து வீட்டுல நிக்கிறத என்னால ஏத்துக்க முடியல தம்பி. என்னை விட்டுட்டு போகும்போது ஊரறிய அவர் புஷ்பாவை ஏத்துக்கிட்டாரு. அதே மாதிரி ஊரறிய எங்க குடும்பத்தை ஏத்துக்கிட்டு அவர் வந்திருக்கணும். அது என்ன யாருக்கும் சொல்லாம கொள்ளாம வீட்டுக்குள்ள வருது? தைரியமா ஊருக்கு நடுவுல நின்னு எனக்கு புஷ்பா வேண்டான்னு சொல்றதுக்கு இவருக்கு என்ன தயக்கம்? அம்மா அதான் பஞ்சாயத்துல சொன்னாரேம்மா. புஷ்பா பஞ்சாயத்தை கூட்டினதுனால அவர் சொன்னாரு, இல்லன்னா சொல்லிருப்பாரா? எப்படியோ சொன்னார்லம்மா. தப்பா நினைச்சுக்காதம்மா, இதுல நீ கொஞ்சம் அவசரப்பட்டுட்டியோன்னு தோணுது. நான் அவசரப்படலமா. எது நம்ம குடும்பத்துக்கு மரியாதையோ, எது நமக்கு சரியா வருமோ அதத்தான் நான் செஞ்சிருக்கேன். தம்பி, இவர் எங்க கூட வந்து வாழணும்னு நான் எதிர்பார்க்கல. உடைஞ்சு போன கண்ணாடியை ஒட்ட வச்சு என்ன ஆக போகுது? என் பொண்ணு கல்யாணத்துக்கு ஒரு அப்பாவா அவர் வந்தா போதும், வேற எதுவும் எனக்கு தேவையில்லை. அம்மா அதுக்காக நம்ம வீட்டுக்கு ஒரு ஆம்பளைன்னு இல்லாம எப்படிமா? அதுதான் என் மாப்பிள்ள நீங்க இருக்கீங்களேப்பா, அப்புறம் என்ன எனக்கு? தம்பி, எங்க வீட்டுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா முன்னாடி நின்னு எங்களை பாதுகாக்கிற ஆம்பளை நீங்க தான். ஒருவேளை நாளைக்கு துர்கா கல்யாணத்துக்கு இவரே வரலனாலும் எனக்கு எந்த கவலையும் இல்ல. ஏன்னா நீங்களும் சக்தியும் அப்பா அம்மா ஸ்தானத்துல நின்னு அவளை தார வாத்து கொடுத்து கல்யாணத்தை சிறப்பா பண்ணி கொடுத்துருவீங்கிற நம்பிக்கை. பாத்தியா கந்தால, உன் முன்னாடி நின்னு பேசுறதுக்கே பயப்படுவாரு. ஆனா ஹாயா படுத்துட்டு கால் ஆடிட்டு இருக்காரு பாத்தியா? எல்லாம் இப்ப நம்ம நேரம். நம்ம நேரம் இல்லக்கா, அவர் நேரம். என்னமோ பிளான் இருக்குன்னு சொன்னியே, அதை சீக்கிரம் செஞ்சு இந்த ஆளை முடிச்சு விட்டுரு. இல்லைன்னா நம்மளால நிம்மதியா இருக்க முடியாது. சரி வா. ஏய் சங்கிலி, கம் கரோ. ஏய் வாடான்னு சொல்றல்ல. என்ன இப்ப ஏன் கத்துற? ஏய் இது என் வீடு, நான் கத்தக்கூடாதா? இப்ப நீ எதுக்கு சங்கிலிய கூப்பிட்டு இருக்க? எனக்கு வேர்க்குது, போய் விசிறி எடுத்துட்டு வர சொல்லு. என்ன விளையாடுறியா? அதான் மேல ஃபேன் ஓடிட்டு இருக்குல்ல, அப்படியே வேர்க்குதுன்னா ரூமுக்கு போ, ஏசியை போட்டு படு. விசிறி ஒண்ணுமாம்ல விசிறி. ஏய் விசிறி விட்டேன்னா இந்த வீட்டுல இருக்கலாம், இல்ல ரோட்ல தான் இருக்கணும். எது? போய் விசிறி எடு. சரி போ, நாம அப்புறம் பாத்துக்கலாம். ஜல்தி ஜல்தி. சீக்கிரமா கொண்டு வா. விசிறு விசிறா என் வென்று. காத்து வல்லையே. எல்லாம் என் தலை எழுத்து. இதெல்லாம் பார்க்கணும்னு இருக்கு. நான் மேல போ. எங்க போற? இங்க வா. ஏன் வான்னு சொல்றேன்ல, இங்க வா. அதான் விசிறி விடுறான்ல, அப்புறம் என்ன? காலை யாரு அமுக்கி விடுறது? என்ன
உன் காலை நான் அமுக்கணுமா? ஏன் காலை அமுக்குனா என்ன? ஏன் உன் கிரீடம் இறங்கி போகுமா? இங்க பார், நான் சொல்றத செஞ்சா இந்த வீடு இல்ல என் மாப்பிள்ளைக்கு தான். பொம்மிக்கு தொலைற என் நேரம். ரொம்ப தேங்க்ஸ் மாமா. இதுக்கு எதுக்குடா தேங்க்ஸ்? இல்ல என்ன காலமுக்கு சொல்லாம கௌரவமா விசிற சொன்னியே, அதுக்காக தான். சரி சரி புஷ்பா, போதும் போதும். கொழுத்தத்தை அமுக்கி இருக்கணும். அப்புறம் புஷ்பா, வெளியில கொஞ்சம் வேலை இருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன். நான் வர்றதுக்குள்ள சாப்பாடெல்லாம் ரெடியா இருக்கணும், அதுவும் கட்ட புடலா இருக்கணும். என்னடா ரொம்ப ஓவரா போறானே, அதனால இவனுக்கு ஒரு பாயசத்தை போட்டலாம்னு மட்டும் நினைக்காத. என்ன, இனிமே நான் எது சாப்பிட்றதா இருந்தாலும் உங்க 2 பேரையும் சாப்பிட சொல்லிட்டு தான் நான் சாப்பிடுவேன். என்ன புரியுதா? ஏய் போடாங்கிட்டு. ஓ அப்படியே வந்து முட்டுவியா? என்ன காத்து போடா, போனர்றா எடுறா. இந்தா இந்தா. அக்கா, என்னக்கா இது? உன் நிலைமை இவ்வளோ மோசமா போயிட்டு இருக்கு. சரி, இந்த புஷ்பாவை பத்தி இந்த ஆளுக்கு சரியா தெரியலடா. மீனாட்சியையும் 3 பொண்ணுங்களையும் திட்டம் போட்டு பிரிச்ச எனக்கு இந்த ஆளை என்ன பண்றதுன்னு தெரியாதா? அக்கா, அப்போ உனக்கும் மாமாவுக்கு சின்ன வயசு. மாமா நீ சொன்னதெல்லாம் கேட்டுச்சு. இப்ப அப்படியா? பார்த்தல்ல இன்னும் ஆட்டம் ஆடுறாரு. தலைக்கு மேல வெள்ளம் போக ஆரம்பிச்சிருச்சு. சோத்துல விச வச்சு கொள்றோன்ற அளவுக்கு அவர் யோசிக்கிறாரு. எதை செய்யறதா இருந்தாலும் சீக்கிரமா சூதானமா செய்க்கா. உள்ள வாங்க தம்பி. அம்மா எதுக்கு இங்க வராங்க? சக்தி கலெக்டருக்கு படிக்க போறான்னு உங்க அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்குமோ? அம்மா எதுக்கு இவ்வளோ கோவமா வராங்க? அது வந்துமா. டேய், குடிச்சிருக்கியா? இல்லம்மா. உன்னெல்லாம் நம்ப முடியாது. வீட்லயே வச்சு குடிச்சவன் தானே நீ. ஊது. இல்லம்மா, தம்பி குடிக்கல, குடிக்கிறதையே விட்டுட்டாரு. மீனாட்சி சொல்றது உண்மையா? தம்பி, சக்தி கலெக்டருக்கு படிக்க போறான்னு இன்னும் உங்க அம்மாவுக்கு தெரியல. அதான் சக்தி மேல இவ்ளோ அன்பா இருக்காங்க. இப்ப நம்ம என்ன பண்றது? அம்மா, சத்தியமா எனக்குமே தெரியலம்மா. அம்மா,
யமுனா இப்பதான் சக்திக்கு புக்ஸ் வாங்க போயிருக்காங்க. ஐயோ, ஃபோன் பண்ணி சொல்லுங்க தம்பி. இப்ப அவ புக்ஸோட வீட்டுக்கு வந்தான்னா அவ்வளவுதான். சரிங்கம்மா. சக்தி, சக்தி, சக்தி எங்க இருக்க நீ? வெற்றி என்ன பண்ணிட்டு இருக்க? உள்ள வா. சரி சரி வாங்க உள்ள போலாம். வாங்க. சக்தி எங்கடா? மீனாட்சி அம்மா உட்காருங்க. அவ நம்ம வீட்ல இருக்காமா. ஏய், அவளை அந்த வீட்ல விட்டுட்டு நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? புஷ்பாவால கொஞ்சம் பிரச்சனைமா, அதான் இங்க வந்தேன். அப்படியா? மீனாட்சி, ஊர்ல இருந்து நான் நேரா வீட்டுக்கு கூட போகாம இங்க வந்ததே உங்களை பார்க்கதான். என்ன விஷயமா? சொல்றேன். இங்க பாருங்க, எல்லாம் பொம்மைங்க. அழகா இருக்குல்ல? நமக்கே இவ்ளோ பிடிக்குதே, குழந்தைங்களுக்கு எவ்வளவு பிடிக்கும். இது தொட்டில்ல கட்டுற ராட்னம். இத பார்த்த உடனே குழந்தைங்களாம் சிரிக்க ஆரம்பிச்சிடும். எனக்கு இப்பவே என் பேரனை கையில எடுத்து கொஞ்சம் போல இருக்கு. மீனாட்சி, என் பையன் குடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டான். இனிமே நமக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. சீக்கிரமாவே ஒரு பேரனோ பேத்தியும் என் மருமக பெத்து கொடுத்துட்டான்னா எனக்கும் உங்களுக்கும் அந்த குழந்தைய கொஞ்சறதை தவிர வேற என்ன வேலை இருக்க போகுது சொல்லுங்க? சக்தி உங்க வார்த்தையை மீறி கலெக்டருக்கு படிக்க போறான்னு தெரிஞ்சா நீங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கவே பயமா இருக்குமா. ஏய், என்னடா அப்படி பார்த்துட்டு இருக்க? வெற்றி, உன்னதாண்டா கேக்குறேன். பொம்மெல்லாம் சூப்பரா இருக்குமா? எல்லாம் என் பேரனுக்கு தான். ஓ, யமுனா புக்ஸோட வரதுக்குள்ள அம்மாவை கூட்டிட்டு போயிட்டா நல்லது. அம்மா, நம்ம வீட்டுக்கு போலாமா? ஆமாண்டா, இதெல்லாம் எடுத்துட்டு போய் சக்தி கிட்ட காட்டணும். அவ வெக்கப்படுறத நான் பார்க்கணும். அதுதான் எனக்கு சந்தோஷம். சரி, வா போலாம். மீனாட்சி அம்மா, வெற்றிக்கும் சக்திக்கும் சாந்தி முகூர்த்த ஏற்பாடு பண்ணிட்டு சொல்றேன். வெற்றி, யமுனா, அம்மா வந்திருக்காங்க. ஐயோ, சக்தி கலெக்டருக்கு படிக்க போறான்னு இன்னும் அவங்களுக்கு தெரியாது. இப்ப இந்த புக்ஸ் எல்லாம் பார்த்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான் யமுனா. இப்ப என்ன பண்றது? அம்மா வரதுக்குள்ள நீங்க மெஸ்ஸுக்கு போயிடுங்க. ஓகேவா? சரி. வெற்றி, யமுனா, இந்த வயசுல நீ படிக்கணும்னு நினைக்கிற பாத்தியா? ரொம்ப நல்ல விஷயம்மா. படிச்சா பொண்ணுங்களுக்கு தைரியம் வரும். சக்தியை பாரு, எதுக்கும் பயப்பட மாட்டான். நீயும் சக்தி மாதிரியே தைரியமா இருக்கணும். நான் கிளம்புறேன். சரி, வரேன். நான் கிளம்புறேன் மீனாட்சி அம்மா. போயிட்டு வாங்கம்மா. அம்மா நீங்க போங்கம்மா, நான் பைக்ல வந்தேன். சரி. உங்க அம்மாவுக்கு உண்மை தெரிஞ்சா என்ன ஆகுமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு தம்பி. அம்மா, நான் முதல்ல வீட்டுக்கு போறேம்மா. அம்மா கிட்ட சக்தி உண்மையை சொல்றதுக்குள்ள நான் சக்தி கிட்ட பேசிடுறேன். வரேம்மா, வரேன் யமுனா. பாத்து போங்க. விசிறி விட்டீங்கன்னா இந்த வீட்டுல இருக்கலாம், இல்ல ரோட்ல தான் இருக்கணும். நான் சொல்றத செஞ்சா இந்த வீடு, இல்ல என் மாப்பிள்ளைக்கு தான். என்னக்கா எதுக்குமே அசராத ஆளு நீ. இப்படி இடிஞ்சு போய் உட்கார்ந்துட்டு இருந்தா என்னக்கா அர்த்தம்? அவ்வளவுதான்க்கா. இனிமே நீ மாமா கால் அமுக்கணும்,
நான் விசிறி உண்ணும். இனிமே நம்ம வாழ்க்கை இப்படிதான் போக போகுது. எல்லாம் தலை எழுத்து. மா மா யார் அது? வாங்க ஆபீசர், என்ன இவ்வளவு தூரம்? அம்மா கிட்ட கொஞ்சம் அவசரமா பேசணும், வர சொல்லுங்களேன். அப்படியா? அக்கா கிட்டியா? ஒரு நிமிஷம் இருங்க, வரேன். சரி. அக்கா அக்கா, ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல இருந்து ஆபீசர் வந்திருக்காருக்கா. உங்ககிட்ட ஏதோ அவசரமா பேசணுமா? என்னவா? தெரியலக்கா, நீயே வந்து என்னன்னு கேளு. வந்து கேளுக்கா, வாக்கா. என்னடா நீ வேற? வணக்கம்மா. என்ன விஷயம்? அம்மா, மீனாட்சி அம்மா மெஸ் விஷயமா பேச வந்தேன். உங்களுக்கே நல்லா தெரியும், 15 வருஷமா மீனாட்சி அம்மா தான் அந்த மெஸ்ஸுக்கும் அந்த நிலத்துக்கும் வரி எல்லாம் கட்டிக்கிட்டு வர்றாங்க. முன்னாடி எப்பவோ தன் நிலத்துக்கு பட்டா கேட்டு அப்ளை பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இப்போ அவங்க பேருக்கே பட்டா வரப்போகுது. பட்டா அவங்க பேர்ல வந்துருச்சுன்னா அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. அதை சொல்லிட்டு போலான்னு தான் வந்தம்மா. என்ன சொல்றீங்க? ஆமாம்மா, பட்டா அவங்க பேருக்கு மாறிடுச்சுன்னா நம்மளால எதுவும் பண்ண முடியாது. சார், கொஞ்சம் புரியுற மாதிரி தான் சொல்லுங்களேன். புரியுற மாதிரி சொல்லணும்னா, பட்டா மீனாட்சி அம்மா பேர்ல வந்துருச்சுன்னா உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. ஐயோ, என்னக்கா இப்படி சொல்றாரு? எதை செய்யறதுனாலும் சீக்கிரம் செய்யணும்மா. அதை சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். நான் வர்றேம்மா. ஒரு நிமிஷம். டேய், அதானா? சரி சரி சார், வாங்க. வாங்க சார். என்ன யோசிச்சுட்டு இருக்க? இனிமேலாம் ஒன்றும் பண்ண முடியாது. எல்லாம் முடிஞ்சு போச்சு. விட்டு தொலை, மனசை போட்டு குழப்பிக்காத. பேசாம மாமா கேட்ட மாதிரி பிரியாணி செய்யலாம், வா. உனக்கு சமைக்கவும் தெரியாது. அப்படியெல்லாம் அடங்கி போறவையில இந்த புஷ்பா. இந்த ஆபீசர் வந்து சொன்னதும் ஒரு வகையில நல்லதா தான் போச்சு. இத வச்சே உங்க மாமாவையும் உங்க மாமாவை வச்சு அந்த மீனாட்சியையும் என்ன ஆட்டம் ஆட வைக்கிறன்றத மட்டும் பாரு. என்னக்கா? டேய் சங்கிலி, நாளைக்கு பாடுறா என் ஆட்டத்தை. சக்தி, 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 சக்தி. ஏய், அம்மா வந்துட்டாங்களா? அத்தை இன்னும் ஊர்ல இருந்து வரலையே வெற்றி. அப்பாடா, அம்மா இன்னும் வீட்டுக்கு வரல இல்ல? தப்பிச்சோண்டி. சரி, நீ வா 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 வா. எங்க? வா, நான் சொல்றேன், வா. வெற்றி, என்னன்னு சொல்லு. வெற்றி, வாடி. வெற்றி, விடு விடுன்னு சொல்றேன்ல. இப்போ என்ன ஆச்சுன்னு இவ்வளவு டென்ஷனா இருக்க? உனக்கு தெரியாதுடி. நான் மீனாட்சி அம்மா வீட்ல இருந்தப்போ அம்மா அங்க வந்திருந்தாங்க. நீ எதுக்குடா அங்க போன? மீனாட்சி அம்மா பார்த்து பேசுதாண்டி. அவங்க கிட்ட அத்தை பேசுறதுக்கு என்ன இருக்கு? என்ன இருக்கா? நீ வேற. சீக்கிரமாவே ஒரு பேரனோ பேத்தியும் என் மருமக பெத்து கொடுத்துட்டான்னா எனக்கும் உங்களுக்கும் அந்த குழந்தைய கொஞ்சறதை தவிர வேற என்ன வேலை இருக்க போகுது சொல்லுங்க? சக்தி, எங்க அம்மாவுக்கு நீ கலெக்டர் ஆக போறது தெரியாது. தெரிஞ்சா அவ்வளவுதான். இங்க பாரு, அவங்க வந்ததும் நீ அவங்க கிட்ட எதுவும் சொல்லிடக்கூடாதுன்னு தான் நான் வேகமா இங்க ஓடி வந்தேன். என்ன வெற்றி, நீ அத்தை கிட்ட உண்மையை சொல்லாம எப்படி மறைக்கிறது? அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம்டி. அம்மா வந்த உடனே அத்தை நான் கலெக்டருக்கு படிக்க தான் போறேன்னு பட்டுன்னு சொல்லி தொலைக்காத, சரியா? அவங்களால அதை தாங்கிக்கவே முடியாதுடி. உங்க வீட்டுல வச்சு அவங்க பேசினதை கண்ணால பார்த்தேன்டி. அதனாலதான் இவ்வளவு தூரம் சொல்றேன். டேய், உனக்காக அத்தை கிட்ட கொடுத்த வாக்க நான் மீறிட்டேன்டா. அதுவே இப்ப எனக்கு கொன்னுகிட்டு இருக்கு. இப்ப அத்தை கிட்ட எதுவுமே சொல்லாதன்னு சொன்னா என்னடா அர்த்தம்? சக்தி, உனக்கு எல்லாத்தையும் சொல்ல இப்ப எனக்கு நேரம் இல்லடி. இங்க பாரு,
நானும் நீ சந்தோஷமா இருக்கணும், பேரம்பேத்தி எடுத்து கொஞ்சணும்னு அவங்க ஏகப்பட்ட கனவோட வந்துகிட்டு இருக்காங்க. இப்ப போய் அவங்க கிட்ட இந்த உண்மையெல்லாம் சொன்னேன்னு வையேன், பெரிய பிரச்சனை ஆயிடும். புரிஞ்சுக்கோ சக்தி. என்ன ஆனாலும் நான் சொல்லதான் போறேன். சக்தி, நான் இவ்வளவு தூரம் சொல்றேன்ல, நீ சொன்னதே சொல்லிட்டு இருக்க. வெற்றி, கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. என் நிலைமையில இருந்து யோசிச்சு பாரு. சரி சக்தி, எங்க அம்மா நிலைமையில இருந்து யோசிச்சு பாரு, கொஞ்சம் புரிஞ்சுக்கோடி. இல்ல, முடியாதா. நீ என்ன ஃபோர்ஸ் பண்ணாத, நான் சொல்லதான் போறேன். ஏய், ஏன் வெற்றி கத்துற? நீ என்கிட்ட கத்தக்கூடாதுன்னு நான் உன்கிட்ட ஆல்ரெடி சொல்லிருக்கேன்ல. ஐயோ, நான் உங்ககிட்ட கோவமெல்லாம் பேசலடி, உங்ககிட்ட கெஞ்சிட்டு தான் இருக்கேன். உனக்கு அது புரியுதா இல்லையா சக்தி? நான் சொல்றது உனக்கு புரியல வெற்றி. நீ எனக்கு கெஞ்சினாலும் சரி, மிரட்டினாலும் சரி, அத்தை வந்தா நான் சொல்லதான் போறேன். அவ்வளவுதான். சாரி வெற்றி. ஏய் ஏய் சக்தி, நில்றி. அப்ப நீ நினைச்சதா செய்வேல? அடுத்தவங்க ஒரு விஷயத்த ஏன் சொல்றாங்க, எதுக்கு சொல்றாங்கன்னு யோசிக்கவே மாட்டேல? என்ன மன்னிச்சிரு வெற்றி. சொல்றி, சொல்லு. உன் இஷ்டம் போல என்ன தோணுதோ அது எல்லாத்தையும் சொல்லு. நடக்கிறது நடக்கட்டும், எனக்கு என்ன?